சிவகங்கை மாவட்டம் கீழக்கண்டனை கூட்டுறவு வங்கியில் கொள்ளை முயற்சியானது நடைபெற்றிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்டு பெறலாம். சுந்தர், வணக்கம் சுந்தர். இந்த கொள்ளை முயற்சியானது எத்தனை மணிக்கு நடைபெற்றது? எவ்வளவு பேர் இந்த கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டார்கள்? முழு விவரங்கள் சுந்தர். கூட்டுறவு வங்கியில கொள்ளை முயற்சி சம்பந்தப்பட்ட சம்பந்தம் பெரிய சிவகங்கை அருகே பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சிவகங்கை அருகே உள்ள கீழக்கண்டனில தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இருக்கு. இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற வேளாண் விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் மானிய விலையில வழங்கப்படுவதுடன் நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருது. விவசாயிகளுக்கு தங்க நகைகள் ஈட்டின் பேர்ல குறைஞ்ச வட்டியில கடன் வழங்கப்பட்டு இருக்காங்க. இந்நிலையில நேற்று இரவு வேளாண் கூட்டுறவு வங்கி கட்டிடத்துல மர்ம நபர்கள் சிசிடிவி கேமராக்களை துண்டிச்சிட்டு கதவினை உடைக்கும் முயற்சிய போது எச்சரிக்கை மணி ஒழிச்சிருக்கு. இது சம்பந்தமா எச்சரிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சென்றதை அடுத்து விரைந்து இந்த கூட்டுறவு செயலர் பார்க்கும்போது கொள்ளை முயற்சி பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 3 உடைச்சிருக்காங்க. இதனை அடுத்து தகவல் இருந்த காவல்துறையினர் தடவியல் நிபுணர்களுடன் உதவியுடன் தப்பிச் சென்ற கொள்ளையர்களை தேடி வருகிறார்கள். இதுல சுமார் 4 to 5 பேர் சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லி போலீசார் சந்தேகிக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் அலுவலகத்தில் சுமார் 4 கிலோ தங்கம் தப்பி இருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மேலூர் ரோட்ல தமராக்கியோட ஊராட்சி மன்ற தலைவரோட வீட்டுல வீட்டை குமாரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா அவரோட வீட்டை தொடர்ந்து சிவகங்கை 3 வீடுகள் உடைக்கப்பட்டிருக்கு. இதில் முதல் கட்டமா ஒரு 12 பவுன் நகையும் 50,000 கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் இருக்கு. இதை தொடர்ந்து போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சிவகங்கையில் இருக்கும் சிவகங்கை அடுத்துள்ள அனைத்து இடங்களிலும் தொடர் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்காங்க. முழு விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.